ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் எஃபெக்ட்ஸோரால் இருக்கிற 2 ப்ராடக்ட்டை பற்றி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். மை டர்மரிக் சப்ளிமெண்ட், அதோட வந்து எங்களோட எஃபெக்ட்ஸோரால் இருக்கிற பாடி லோஷன், 2 ப்ராடக்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நோட் புக் பென்னோட இந்த செஷனை அட்டென்ட் பண்ணுங்க, சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் செஷனுக்குள்ளே போகலாம். ஹாஜரா சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹப்சா சிஸ்டர் இருக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கும் கோ ஹோஸ்ட் ஆப்ஷன் தரையிலும். ஹப்சா சிஸ்டர் இருக்கிறீங்களா? இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அல்லது செட்ல போடுங்க. ஓகே, அவங்க இன்னும் ஜாயின் பண்ணி இல்ல போல செஷன்ல. ஹாஜரா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். என்ன பிடிஎஃப் வந்து எல்லாருக்கும் ஷேர் ஆயிடுச்சு தானே? நான் பேசியது கிளியர் தானே? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறேன்னு கேட்டால் மை டர்மரிக் சப்ளிமெண்ட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறேன். நான் வந்து ஹாஜரா சைராஃப். நான் எபெக்ஸோரால ஜாயின் பண்ணி ஒரு 5 மந்த்தாக மட்டும் ஒர்க் பண்ணி கொண்டுச்சு. இன்ஷால்லா நாங்கள் செஷனுக்குள்ளே போவோம். நாங்கள் மை டர்மரிக் சப்ளிமெண்ட்டை பற்றி இன்றைக்கு பார்க்கோம். டர்மரிக்ட வந்து கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தால் 2310 ரூபா, கம்பெனி ப்ரைஸ் வந்து 2750 ரூபா. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சிய. எங்களுக்கு மை டர்மரிக் ஒன்றை சேல் பண்ணியதால வந்து 20 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிய. நாங்க பார்க்கோம் இந்த மஞ்சள் என்றால் எந்தேன், அது நன்மைகள் எந்தேன், அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க இப்ப 1 by 1 பார்த்து கொள்வோம். இந்த மஞ்சள் என்றது வந்து ஆதி காலத்துல, பண்டைய காலத்திலிருந்து பாரம்பரியமாக மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஓர் அற்புதமான மூலிகை தாவரம் தான் இந்த மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து சுவையூட்டியாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் தான். இது வந்து 60 முதல் 90 சென்டிமீட்டர் வரை உயரமாக வந்து வளரிய. இது வந்து பூண்டு வகை ஒரு தாவரம். வேர்கள் மூலமாக மண்ணுக்குள்ள சென்று நீளமாகத்தான் இதோட மஞ்சள் கிழங்குகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிய. இந்த மஞ்சள் ஈச்சிய குர்குமின் அப்படின்ற ஒரு வேதி பொருளால தான் அதோட மனமும் சுவையும் அதோட பயன்களும் எங்களுக்கு கூடவாக கிடைச்சது வந்து இந்த மஞ்சள்ல ஈச்சிய இந்த குர்குமின் அப்படின்ற ஒரு இதால தான் எங்களுக்கு வந்து இதுல கிடைச்ச எல்லா பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் வந்து இந்த குர்குமின் தான். இப்ப நாங்க தொடர்ந்து இந்த மஞ்சள் பெனிஃபிட்ஸை பத்தி பார்ப்போம். மஞ்சள் வந்து இந்த வீக்க அணுக்களை வந்து குறைச்சிய. நாங்க நினைச்சிய நாங்க ஒரு இடத்துல விழுந்து பட்டு வார வீக்கம் இல்லாட்டி எங்க சரி இதாகின இந்த எங்களுக்கு எந்த சரி கடிச்சால் அந்த மாதிரியே வந்தா மட்டும்தான் எங்கட உடம்புல வீக்கம் வாரண்டு. ஆனால் அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து சாதாரணமா ஒரு எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஒரு காய்ச்சலோ ஒரு நோய் ஏற்பட்டாலோ இல்லாட்டி எங்க சரி பட்டாலோ அந்த மாதிரிகள் என்றாலும் வந்து எங்களுக்கு உடம்புல வீக்கங்கள் வார. அதே மாதிரி வந்து எங்க சரி பட்டால் சரி இன்ஜரிஸ் ஆகினாலும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இந்த வீக்கங்கள் வார. அதே மாதிரி எங்களோட மூட்டுகள்ல ஏற்படிய வலி,
வீக்கங்க நோவு அப்படின்னா ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட மூட்டுகள் நோவால வர அதாலேயும் வந்து எங்களுக்கு இந்த வீக்கங்கள் உருவாகிய. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆஹ் எங்களோட மூளையில ஏற்படிய எக்ஸிமான்னு சொல்லிய ஒரு நோயாலையும் வந்து எங்களுக்கு வந்து வீக்கங்கள் ஏற்படிய. அதே மாதிரி அதிக எடை ஒபேசிட்டியாலையும் வந்து எங்களுக்கு இந்த வீக்கங்கள் ஏற்படிய. அதே மாதிரி சர்க்கரை வியாதியாலையும் வந்து எங்களுக்கு வீக்கங்கள் ஏற்படிய. இந்த வீக்கங்கள் வந்து எங்களுக்கு உடம்புக்குள்ளதான் காணப்படியது. வெளியில எங்களுக்கு விலங்காட்டியும் எங்களுக்கு உடம்புக்குள்ளதான் இந்த வீக்கங்கள் காணப்படிய. இந்த வீக்கங்களை குறைச்சக்கூடிய சக்தி வந்து எங்கள்கிட்ட இந்த மஞ்சள் லீச்சிய குறுக்குமின்க்கு வந்து அதிக அளவுல காணப்படிய. சோ வந்து எங்கட உடம்பு லீச்சிய வீக்கத்தை வந்து இந்த மஞ்சள் லீச்சிய குறுக்குமின் மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு இந்த வீக்கத்தை குறைச்சிய. அதே மாதிரி வந்து அந்த ஆக்சிஜன் பாதிப்புகள் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் இதுவும் வந்து எங்களோட உடம்புல ஏற்படிய. வயது ஆக ஆகத்தான் இந்த பாதிப்புகள் வந்து எங்களுக்கு ஏற்படிய. இது வந்து எங்களுக்கு வெளியிதால சொன்னா நாங்க உணவால வந்து எங்களுக்கு ஏற்படிய. அதே போல வந்து எங்களோட வயதாக ஆகத்தான் மத்த எங்களுக்கு இந்த ஆக்சிஜன் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படிய. எங்களோட இருதயம், தசைகள், சிறுநீரகம், மூளை, வயிறு, தோல் இப்படி எங்களுக்கு வயதாகத்தான் இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் மூலமாக எங்களுக்கு இப்படியாப்பட்ட பாதிப்புகள் ஏற்படிய. இந்த பாதிப்புகள்ல வந்து எங்களுக்கு மஞ்சள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளிய மூலமா அலீச்சிய குறுக்குமீன் மூலமாக வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த இந்த உறுப்புகள் வந்து செயலிழக்காமல் வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மஞ்சள்ல ஈச்சிய அந்த ஆன்டி ஆக்சிஜன் அப்படின்னு ஒன்றால எங்களுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிஜன் இதால வந்து ஆக்சிஜன் பாதிப்புகளை வந்து ஃப்ரீ ரெடிக்கல்ஸால ஏற்படிய பாதிப்புகளை வந்து எங்களுக்கு குறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நாங்க நினைச்சிய இப்ப நாங்க வந்து பெருசாயிட்டு நாங்க வளர்ந்துட்டு எங்கட வந்து அந்த புதிய நியூரோன்கள் வந்து அந்த மெச்சாகியது வந்து இன்னும் நடைபெறலையாச்சும் அப்படின்னு நினைச்சுக்குச்சு. ஆனால் அப்படி இல்லை. நாங்க பெருசாகினாலுமே எங்கட வயது ஆகினாலுமே வந்து சிறியவர்களுக்கு மாதிரியே பெரியவங்களுக்கும் வந்து இந்த மூளை நரம்புகள் வந்து இந்த நியூரோன்கள் வந்து ஒன்றுக்கொண்டு மெச்சாகி புதிய கனெக்ஷன்ஸ் வந்து உருவாகிய. இந்த புதிய கனெக்ஷன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு எங்களை இந்த மஞ்சள் லீச்சிய குறுக்கு மீன் வந்து அதிக அளவுல செயல்படிய. சின்ன பிள்ளைகளுக்கும் தான் அதே மாதிரி பெரியவர்களுக்கும் தான். இந்த புதிய நியூரோன்கள் வந்து ஜாயின் ஆகியதால வந்து நரம்பு வளைதல் தன்மை வந்து ஏற்படிய. புதிய நியூரோன்கள் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணியதால மூளை வந்து நல்லா வேலை செஞ்சு புதிய நியூரோன்கள் உருவாகி எங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிச்சிய. புதிய நரம்புகள் வந்து எப்படின்னு சொல்லி அத புதிய நியூரோன்கள் வந்து ஜாயின் பண்ணியதாலதான் எங்களுக்கு இந்த ஞாபக சக்தி அதிகரிச்சு கொள்றதுக்கு மஞ்சள் சப்ளிமெண்ட்டை வந்து எங்களுக்கு பண்ணதுக்கு இயலும். அதே மாதிரி வந்து இதய நோய் மாரடைப்பு நோயை வந்து எங்கட மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து கட்டுப்படுத்திய. அது எப்படின்னு சொன்னால் இதை நான் இந்த பிக்சர்ல போட்டிச்சு. இது வந்து இரத்த குழாய் எங்கட ஹார்ட்ல காணப்படிய மாரடைப்பு குழாயில வந்து நாங்க உண்மைய கொழுப்பு வகைகளான உணவுகள் பற்றி எங்கட மாரடைப்பு இதுல வந்து கட்டுண்டிய கெட்டுண்டுதான் எங்களுக்கு இந்த மாரடைப்பு ஏற்படிய. இந்த இரத்த குழாய் வந்து பழுதடைத மூலமாக நாங்க உண்ணிய உணவெல்லாம் வந்து பெய்த்து அதுல கெட்டுண்டுதான் எங்களுக்கு இந்த மாரடைப்பு ஏற்படிய. நாங்க இந்த மஞ்சளை எடுத்துக்கொள்ளிய மூலமாக வந்து எங்கட இந்த உட்புற சுவர்கள் அல்ல அம்முக்குறியில போட்டு காட்டிச்சு. அந்த உட்சுவர்கள் வந்து பாதிப்படையாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து எங்கட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து மிகவும் உதவியாக இருச்சிய. அதே மாதிரி வந்து கேன்சர் வந்து எந்த பகுதியிலையும் எங்களுக்கு வந்து ஏற்படத்துக்கு இயலும். நான் இதுல போட்டிச்சு குடல் பகுதி. அதே மாதிரி வந்து எங்களுக்கு எந்த பகுதியிலையும் வந்து கேன்சர் வந்து உருவாகத்துக்கு இயலும். ஒரு புண் வந்து மேலும் மேலும் வளர்ந்து உருவாகியதான் இந்த கேன்சர். இப்ப எங்களுக்கு சாதாரணமா ஒரு இடத்துல பழுது வந்து அது சும்மா அறியேன் அது கேன்சர் அப்படி இல்லை. ஒரு இடத்துல பழுதா உருவாகி அது அவசரமாக மெதுவாகவும் அல்ல அவசரமாக பெரிதாகி பரவடைஞ்சுக்குன்னு போறதுதான் இந்த கேன்சர். இந்த மஞ்சள் லீச்சிய இந்த ஆன்டி ஆக்சிஜனால வந்து இந்த கேன்சர் கட்டிகள் வராம எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளத்துக்கு இயலும். அதே மாதிரி அல்சைமர் ஞாபக மறதி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி
இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் மூலமாகத்தான் இதுவும் வந்து உருவாகியது. எங்கட இந்த நியூரோன்கள் வந்து ஒன்றோடொன்று இணைத மூலமாக வந்து புதிய நியூரோன்கள் உருவாகி எங்களுக்கு இந்த ஞாபக மறதி நோயை கட்டுப்படுத்திக் கொள்ளத்துக்கு இயலும். இது பாருங்க, இல்ல நான் அந்த விரல்கள் லொக்காகின மாதிரி ஒரு போட்டிச்சு. இது வந்து ரெமோடைட் ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிய, அப்படின்னா மோர்னிங்கோட எல்ம போக்குல வந்து கால் கை விரல்கள் லொக்காகி கால் விரல்கள் லொக்காகி கொண்டு நடக்க இயலாம, இப்படி கைகளை விரிச்சு கொள்ள இயலாம, அப்படி ஈஸியேதான் இந்த ரெமோடைட் ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லியது. இதையும் வந்து எங்கட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் மூலமாக எங்கட மஞ்சள் இந்த வீக்க அணுக்களை குறைச்சியது மூலமாக எங்களுக்கு இந்த ரெமோடைட் ஆத்தரைட்டிஸை வந்து குறைச்சு கொள்ளத்துக்கு இயலும். அதே மாதிரி வந்து மனதளவுல பாதிக்கப்படுதல். நாங்க ஒருத்தர் இப்ப டிப்ரெஷன்ல அதிக அளவுல பிரச்சனைகளை சமாளிச்சு கொள்ள முடியாம டிப்ரெஷன்ல இன்னொருத்தட உதவிய நாடி ஒரு மோட்டிவேஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு ஈச்சி ஒருத்தருக்கு வந்து எங்களோட மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து எங்களோட இந்த டிப்ரெஷனை வந்து குறைச்சக்கூடியதாக இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு காணப்படிய மனதுல வந்து அந்த எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக உந்துதல், பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரத்துக்கான மன உளைச்சல்கள்ல இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு தீர்வாக வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து காணப்படியே. அதே மாதிரி வந்து சளி பிரச்சனைகளை சரி செய்த அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு சாதாரணமா ஒரு சளி பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் போட்டு எங்களுக்கு வாயை கொப்பளிச்சால் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சி, அப்படின்னா அந்த ரிலீஃப் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சி. அதே மாதிரி வந்து மஞ்சள் வந்து காயங்களையும் குறைச்சிய, அப்படின்னா நாங்க வந்து சின்னத்துல எல்லாம் முந்தி அப்படின்னா நாங்களே சின்னத்துல எல்லாம் வந்து புழுந்தொன்னே ஓடி போய்த்து மஞ்சள் பொட்டியை தான் தொடர்ந்து எடுத்து எங்களோட பழுதுகளை பூசிய. அதான் எங்க வீட்டுல வந்து இன்னுமே சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் புழுந்தடிக்கல மூங்கி மஞ்சள் வைங்கோ அப்படின்றதான் செய்தேன். அந்த அளவுக்கு எங்கட இந்த மஞ்சள் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை வந்து இது குறைச்சிய. எங்கட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்திய. அதே மாதிரி வந்து எங்கட கல்லீரலை பாதுகாக்கிய. குடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்த. இந்த செரிமான பிரச்சனை, இந்த குடல் புண், அந்த மாதிரி பல குடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து எங்கட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து சரி செய்த. அதே மாதிரி வந்து இந்த மூட்டு வலி, நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் சொன்னேன், அது வந்து அந்த லொக்காகிய விஷயத்த நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து கை கால் அந்த மூட்டு வலிகள் தானே, அதையும் வந்து எங்களோட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து சரி செய்த. சிலவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரூஃபன் டெப்லெட் எல்லாம் எடுத்துக்கொள்ளிய. இந்த ப்ரூஃபன் டெப்லெட்டு பதிலாக வந்து எங்கள்ட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட்டை எங்களை யூஸ் பண்ண இயலும். அந்த ப்ரூஃபன் டெப்லெட்ல கிடைச்ச அனைத்து பெனிஃபிட்ஸும் நன்மைகளும் வந்து எங்களோட இந்த மஞ்சள் சப்ளிமெண்டால எங்களுக்கு கிடைச்சிய. அப்ப நாங்க வந்து இயற்கையான முறைக்கு எல்லாரும் மாறணும் பண்ணிட்டாலும் அப்ப எங்களுக்கு ப்ரூஃபனை அந்த இடத்துல தடுத்துட்டு எங்களுக்கு இந்த இந்த மூட்டு வலிகள் அது இந்த மூட்டுகள் சம்பந்தமான வலிகளுக்கு வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளத்துக்கு இயலும். அதே மாதிரி வந்து ரத்தத்தை சுத்திகரிச்சிய. எங்களோட ரத்தத்துல பொதுவாகவே வந்து மஞ்சள் வந்து எல்லா வித கிருமிகளையும் அகற்றியதான் அது வேலைனா. அப்ப வந்து எங்களோட ரத்தத்திலேச்சிய இதுல வந்து சுத்திகரிச்சு அப்படின்னா எங்களோட கழிவுகளை வந்து இல்லாமக்கிய ரத்தத்திலேச்சி அனைத்தையும் வந்து சுத்திகரிச்சிய. அதே மாதிரி வந்து எங்களோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அறவி நோயை வந்து கட்டுப்படு அப்படின்னா எங்களோட சீனி வியாதி, சீனி உடம்புல சீனியின் அளவை வந்து கட்டுப்படுத்திய. அதே போல வந்து நாங்க வந்து தோல் நோய்களுக்கும் வந்து எங்கட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளத்துக்கு இயலும். மஞ்சள் வந்து பொதுவாகவே வந்து இந்த கிருமிகள் அகற்றியதானே, அது வந்து இந்த சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் நோய்களுக்கும் வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணதுக்கு இயலும். இப்ப நாங்க சிலவங்க வந்து அந்த மேல் சொரிச்சல் அந்த மாதிரி இந்த வேப்பலை மஞ்சள் அதெல்லாம் போட்டு அவிச்சு குளிச்சிய, இல்லாட்டி சிலவங்க அரைச்சி மேலுகளுக்கு பூசிய, அந்த மாதிரி சொறி சிரங்கு அந்த மாதிரி வந்து ஐசிதானே. ஸோ வந்து எங்களுக்கு உள்ளெடுக்கிறதுக்கும் வந்து இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு இயலும். அதே மாதிரி வந்து இந்த ஆண்களுக்கு ஏற்படிய புரோஸ்டேட் கேன்சர் அப்படின்ற அந்த நோய்க்கும் வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து உதவி செய்த.
இப்ப இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு உடம்புக்கு உள்ளெடுக்கத்துக்கு மட்டும் இல்லாம எங்கட வந்து வெளிப்பாவனைகளுக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணலும். அப்படின்னா எங்கட ஃபேஸ்களுக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு இயலும். இவ்வளவு நேரமா நாங்க வந்து பார்த்து எங்களுக்கு உள்ளடிக்கிறது மூலமாக கிடைச்ச நன்மைகளைத்தான் நாங்க பார்த்தது. அப்ப நாங்க பார்த்த விஷயத்துல வந்து நான் இன்னும் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. வீக்கத்தை குறைச்சிய, அதே மாதிரி ஆன்டி ஆக்சிஜன் இந்த ஃப்ரீ ரெடிகல்ஸால வர அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்த, அதே மாதிரி கேன்சர் கட்டிக வராம பாதுகாக்கிய, அல்சர் ஞாபக மறதியிலிருந்து பாதுகாக்கிய, ரெமடைட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு அந்த மூட்டு வலிகள், இந்த மூட்டுகள் லொக்காகிய பிரச்சனைகள்லேருந்து இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிய, அதே மாதிரி மனதளவுல பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஈச்சியவங்களுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணது கேளும். மற்ற சளி பிரச்சனை சம்பந்தமானவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலும். மற்ற காயங்களை குணப்படுத்திய, எங்களோட கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்திய, கல்லீரலை பாதுகாக்கிய, குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி செய்த, மற்ற மூட்டு வலிக்கு வந்து சிறந்த நிவாரணி, ப்ரூஃபன் டெப்லெட்டுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான். அதே மாதிரி ரத்தத்தை சுத்திகரிச்சு சர்க்கரை நோயின் அளவை வந்து கட்டுப்படுத்தி உங்களுக்கு தோல் சம்பந்தமான இந்த சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற நோய்கள்ல இருந்தும் எங்களை பாதுகாக்கி, அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படிய இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் அதையும் வந்து தடுக்க. இப்ப நாங்க பார்ப்போம் ஸ்கின்க்கு எப்படி எங்களுக்கு இந்த ஸ்கின்னுக்கு எப்படி எங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகிய அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இப்ப எங்கட முகத்துல பருக்கள் தானே, பிம்பிள்ஸ் வரதானே, அதுக்கு வந்து எங்கட மைட்டேமரிக் சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு இயலும். பொதுவா வந்து எங்கட சப்ளிமெண்ட் எல்லாம் இரவு நேரத்துல பயன்படுத்தியல, காலையிலயும் பகல்லையும் தான் பயன்படுத்திய. பொதுவாக ஒரு நாளைக்கு வந்து 2 இல்லாட்டி 3 சப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு உள்ளெடுக்கிறதுக்கு இயலும். அப்ப நாங்க வந்து எங்களோட பருக்கள், இந்த மூஞ்சில வர பிம்பிள்ஸுக்கும் வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட்டை உள்ளெடுக்கிறதுக்கும் மேலும், அதே மாதிரி வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணதுக்கு இயலும். அதை பத்தி நான் அடுத்தடுத்து சொல்லியேன். அதே மாதிரி வந்து இந்த ப்ளீச்சிங் போட்ட க்ரீம் யூஸ் பண்ணி சிலவங்களோட முகம் வந்து வெந்து போய்த்து அந்த மாதிரி பார்க்கல, அத மாதிரி சும்மா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கருப்பு கருப்பா அச்சச்சா அப்படி நிறைய இருக்கும். அந்த மாதிரியானவங்களுக்கும் வந்து எங்களோட மஞ்சள் சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு யூஸ் பண்ணது கேளும். இது வந்து பிக்மெண்டேஷன், எங்களோட வந்து மங்கு முகத்துல வந்து மங்கு ஏற்படுத்துக்கும் வந்து எங்கட இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு இயலும். அதே மாதிரி சுருக்கம், சிலவங்களுக்கு வந்து வயதாக முன்னுக்கே அப்படின்னா நல்லா வயதாக முன்னுக்கே வந்து முகம் வந்து சுருக்கம் அடைஞ்சிரிய. இப்ப சுருக்கங்கள் ஏற்பற்றிய அந்த சுருக்கங்களை குறைச்சதுக்கும் வந்து எங்களுக்கு இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு இயலும். அது மட்டும் முகம் மட்டும் இல்லாம சிலவங்கட வந்து இப்ப தோல், கை, கால் அதெல்லாம் வந்து அப்படியே காஞ்சி கொண்டு வறண்டு கொண்டு மாறிச்சு, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என் ஓன் ஃபீட்பேக் வச்சிச்சு. நான் வந்து என் கை காலெல்லாம் வந்து இந்த ரின்ஸோ அந்த சேப் எக்ஸல் ரின் அந்த மாதிரி வந்து போட்டு நான் உடுப்பு அழுகினா வந்து எனக்கு வந்து அந்த டக்குன்னு வந்து இந்த தோல் எல்லாம் வந்து ஒரு மாய்க்கு சுருங்கி கை காலெல்லாம் அப்படி ஒரு இளமைக்கு அப்படியே ஈச்சும். அதுக்காக நான் வந்து என் பர்சனல் யூஸ்க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணினேன். எனக்கு வந்து இந்த தோல் சுருக்கம், அந்த முகத்துல என்ன பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே இல்லாமலாய் அப்படியே குறைஞ்சே போயிடுச்சு. இப்ப வந்து என்ன தோல் வந்து அந்த சுருக்கம் வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எங்களோட மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து ஆன்சர் பண்ணக்கூடியதா ஆயிடுச்சு. இப்ப பார்ப்போம் நாங்க இதை ஃபேஸ் பேக்காகவும் எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு இயலும். மஞ்சள் சப்ளிமெண்ட் எங்களோட சப்ளிமெண்ட்டை கவரை கலட்டி அலிசியத்தை ஒரு பவுல்ல போட்டு எங்களுக்கு ரோஸ் வாட்டர் இல்லாட்டி தேன் இல்லாட்டி தக்காளி சாறை அந்த மாதிரி எந்த சரி போட்டு மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு எங்களுக்கு அதை கழுவி விட்டுடும். உண்மைக்கும் நான் வந்து பர்சனலாக மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து உள்ளடிக்கியும் காண அதே மாதிரி 3 நாளே கொடுக்க மாதிரி நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணி பாருங்க, உண்மைக்குமே நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிய. நான் வந்து மஞ்சளோட தக்காளி சாறு அதே மாதிரி காஃபி பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் என் முகத்துல அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு கழுவினால் நான் வந்து அப்படி ஒரு வித்தியாசம் உண்டு எங்களுக்கு விளங்கிய.
நான் வந்து என் உதடுக்கும் காண அதை அப்படியே அப்ளை பண்ணியேன். உதட்டளிச்ச கருமைகளும் காண அந்த தோல் இந்த ஒரு இது அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணிட்ட மூலமா அந்த உதடும் வந்து கருமை நீங்கி அந்த தோல் எல்லாம் நீங்கி ஒரு வெளிப்பான ஒரு இது வந்து எங்களுக்கு கிடைச்சிய. நான் இப்ப போட்டுச்சு உங்களுக்கு மை டர்மரிக் எப்படியும் வந்து எங்களுக்கு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலும் வந்து லெமன் ஜூஸோட அது மாதிரி ஹனியோட அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி ஏலும். இப்போ நான் வந்து மை டர்மரிக்ட ஃபீட்பேக் கொஞ்சம் போட்டுச்சு உங்களுக்கு வேணுமெண்டா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி நான் என் பர்சனல் ஃபீட்பேக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணினேன். நான் வந்து மை டர்மரிக் பர்சனலாக யூஸ் பண்ணினேன் என் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் அதே மாதிரி தோல் சுருக்கத்துக்கும் நான் வந்து யூஸ் பண்ணினேன். எனக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சர் கிடைச்ச. நான் வந்து இன்னுமே ரெகுலராக யூஸ் பண்ணியேன். இந்த ரிங்ஸோ அதை யூஸ் பண்ணிய மூலமாகவும் மற்ற வந்து தண்ணி மிச்சம் குடிபடாததால வர இந்த சுருக்கங்களும் வந்து எங்களை சரி செய்யப்படி அதே மாதிரி முகத்துல வர கரும் புள்ளிகள் கருமச்சிகள் மற்ற எங்களோட பொடியில கால்கள் ஈச்சி அச்சுகள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து குறையுது. இப்போ நான் ஃபீட்பேக்ஸ் போட்டுச்சு உண்மைக்குமே நேச்சுரல் க்ளோன்னு கிடைச்சி அந்த மாதிரி ஒரு முகத்திலேயும் இருந்தாலும் எங்களோட மேல்லே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வெளிப்பொண்டு எங்களுக்கு இந்த மை டர்மரிக் யூஸ் பண்ணிய மூலமாக எங்களுக்கு கிடைச்சிய. இந்த மை டர்மரிக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி மெத்தடு மேலே போட்டுச்சு உங்களுக்கு பார்த்துக்கொள்ள. மேலும் சாப்பாட்டோட நாங்கள் மார்னிங் சாப்பிட்டு எனக்கோ இல்லாட்டி பகல் உணவு எடுத்துக்கொள்ளிட்டு எனக்கோ 2 இல்லாட்டி 3 கேப்சூல்ஸ் வந்து எங்களுக்கு உள்ள எடுத்துக்கொள்ளதுக்கு இயலும். அதே மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலும் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். எங்களுக்கு ஆன்சர் கிடைச்சும் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். நான் இப்போ ஒரு 3 மந்த் மாதிரி யூஸ் பண்ணிக்கொண்டே தான் வர தொடர்ந்து. அதே மாதிரி வந்து என்ன டீச்சர் உண்டு அவ வந்து இப்ப மிச்சம் காலத்து முன்னுக்கு அவ மெரி பண்ணிட்டு எனக்கு அவக்கு இப்ப 10 வயசு புள்ளே வந்துச்சு. அவ மெரி பண்ணிய நேரம் வந்து அவக்கு வந்து பப்புல போட்டு அப்படியே முகம் ஃபுல்லா அச்சு அதோட பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தாம். அப்ப அந்த நேரம் அவக்கு ஒருத்தர் வந்து இந்த மை டர்மரிக் சப்ளிமெண்ட் அவக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. அதோட அவ இப்ப நான் புதுசா பெக்ஸோரா செய்ய தொடங்கின பிறகு நான் இந்த சப்ளிமெண்ட் போட்டடிக்கலே அவ வந்து எனக்கு மெசேஜ் போட்டு ஹாஜரா டீச்சர் நான் டீச் பண்ணி வச்சுட்டேன் அப்படி என்ன மெசேஜ் போட்டு கேட்டீங்கன்னா இப்படி இந்த சப்ளிமெண்ட் எனக்கு வேணும். நான் கல்யாணம் முடிச்ச நேரம் இந்த சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணினேன். நல்ல சப்ளிமெண்ட் அப்படி ஆன்சர் அப்படின்னு சொன்னேன். அது நான் எபெக்ஸோராக்கு ஜாயின் பண்ணின புதுசு. அதோட அந்த டீச்சர் அந்த ஃபீட்பேக் எனக்கு தந்தது மூலமாகத்தான் நானும் பர்சனல் யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சு நானும் எடுத்தது. அதோட வந்து அந்த டீச்சர் வந்து இன்னுமே தொடர்ந்து முடிய கிட்ட வாங்கினடிக்க தொடர்ந்து இன்னுமே வந்து எனக்கிட்ட வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டேதான் நீச்சி. பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணதுக்கு ஏலும். எங்களோட சப்ளிமெண்ட்ஸ் வந்து பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணதுக்கு ஏலும். ஒரு நாளைக்கு 2-3 கேப்சூல்ஸ் 2 இல்லாட்டி 3 கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணினா சரி. எங்களோட சாப்பாட்டோட நாங்க எங்களோட சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளணும். இப்ப இதுல தாசரி மை டர்மரிக் கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணி தாராளம் இருச்சா உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணேலும். ஓ ஹாஜர் சிஸ்டர், நான் ஷேர் பண்ணவா? சரி சிஸ்டர். மை டர்மரிக் வந்து நான் யூஸ் பண்ணினேன். நான் இப்போ ஒரு 3 months தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ மை டர்மரிக் சப்ளிமெண்ட் வந்து நான் ஏன் எடுத்துருச்சேன்னா பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லை, என் ஃபேஸ்ல வந்து ஒரே கலர், ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலர் அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து எனக்கு கண்ணை சுத்தி கருவலையே இருந்துச்சு. ஸோ இதுக்கு டார்க் சர்க்கிள், இதுக்கு தான் நான் மை டர்மரிக் எடுத்தேன். உண்மையில சொல்லணும்னு சொன்னா எனக்கு ஒரு வித்தியாசம் விளங்குது. ஆனால் எங்களோட இந்த சப்ளிமெண்டால குயிக்கா எங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்த அதையும் சொல்லணும். அடுத்தது வந்து அதுதான் என்னோட ஃபீட்பேக்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சி 3 months தான் நான் கண்டினியூவா யூஸ் பண்ணினேன். நான் ஒரு நாளைக்கு வந்து 2 சப்ளிமெண்ட் எடுத்தேன். 2ல இருந்து சில நேரம் நான் 3 எடுக்கிறேன். ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு எங்கிறதால எனக்கே இந்த
உடம்புக்கு மேலுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் வந்து வருங்க. அதோட வந்து இந்த சப்ளிமெண்ட் உடைச்சி எலோவேரா ஜெல், அடுத்தது வந்து எலோவேரா ஜெல் கிடைச்சாட்டி சும்மா வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணியேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த அன்வான்ட் ஹேர் ஃபேஸ்ல இருச்சவங்களுக்கு அப்ளை பண்ணணும் கட்டாயம். நான் என் கஸ்டமர் ஒன்றுக்கு அந்த கேஸ் கொடுத்தேன். நான் சொன்னேன் இப்படி மஞ்சள் எண்டியது வந்து முந்தைய காலத்துல வந்து அந்த ரோமங்கட வளர்ச்சியை வந்து குறைச்சி டர்மரிக் மஞ்சள். இப்ப எங்கட வந்து பியோர் மஞ்சள் தானே இருக்கு சப்ளிமெண்ட்ல. ஸோ எங்கட சப்ளிமெண்ட்டை ஒரு சின்ன ஒரு பவுலுக்கு எடுத்து குட்டி பவுல் ஒன்றுக்கு எடுத்து எத்தனை சப்ளிமெண்ட் உங்களுக்கு எத்தனை வேணுமோ உங்களோட ஃபேஸ்ல வந்து கூடிய அளவு கூடிய ஒரு பரப்புல வந்து உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் ஆயிடுச்சு சொன்னா, தேவையற்ற முடிகள் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க ஒரு 2 சப்ளிமெண்ட் எடுத்து வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு பசை மாதிரி தயாரிச்சு ஃபேன் காத்து கீழே நிச்சாமல் ஃபேனை போட்டு கூட காஞ்சிடி அந்த ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த டர்மரிக் பேஸ்ட் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அப்சர்வ் பண்ணணும், உறிஞ்சோணும். அந்த டைமுக்கு ஐநக்காக ரோமம் வளரிய அந்த வளர்ச்சி விகிதத்தை குறைச்சி. ஸோ பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றுல இதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ உங்களோட லிப்புக்கு மேல நாடி கிட்ட அப்படி அன்வான்ட் ஹேர் ஆயிடுச்சு உங்களுக்கு இதை செய்யணும். எனக்கு இதுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வந்து கிடைச்ச. ஸோ குடிச்சு கொண்டே உங்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணி வரும் மேலும். சரியா? ஸோ இந்த 2 ஃபீட்பேக்ஸ் தான் ஷேர் பண்ணதுக்கு சொல்லுறீங்க. ஜிசாக்கல்லா ஹை ஆஜர் சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைரா மிஸ்டர் சிஸ்டர். இன்னும் தாராளம் ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு ஈஜா ஃபீட்பேக் ஷேர் பண்ணலும் உங்களுக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி செட்ல போடுங்க. மை டர்மரிக் சப்ளிமெண்ட் பர்சனலா யூஸ் பண்ணியவங்க இல்லாட்டி கஸ்டமரு கொடுத்து அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸை வந்து உங்களையும் ஷேர் பண்ணது கேளும். ஓகே ஹாஜர் சிஸ்டர், போதும். நீங்க நிறைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருந்தேன். அதே மாதிரி மீட்டிங் வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தேன். ஹப்ஸா சிஸ்டர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியா? Okay, sister. Thank you, Hajra sister. Assalamu alaikum. ஹப்ஸா சிஸ்டர் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டு Shafi. கேளுமா? பிடிஎஃப் ஷேர் பண்ணேலுமா? ஓகே. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியா ஹப்ஸா சிஸ்டர்?
Hafsa sister. Okay, sister. Okay, sister. Coverage Okay. droppingல இதுக்கு போயிட்டுட்டேன். ரிட்டர்ன் வந்தேன். Okay, okay. Okay, Sorry. sister, start பண்ணுங்க. Okay, Okay. start பண்ணுங்க. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். நான் வந்து ஹப்சா முஸ்னி. நான் செப்டம்பர் மாதம் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். அண்ட் லாஸ்ட் வீக் இன்கம் 1,40,000. நான் இதில் earn பண்ணினது. இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் ப்ராடக்ட் லேர்னிங்கில் லிகோரிஸ்ட் பொடி லோஷனை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிஸ்டர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதில் வந்து எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ள சில தமிழ் எனக்கு வந்து கொஞ்சம் வாசிக்குள்ள கஷ்டம். அதுக்கு சாரி சொல்லிக்கொள்றேன். ஏன்னா நிறைய சிங்களத்தால தானே கதைக்கிறது கூட சம்டைம் அப்படி பேசிப்பட்டு அதை அரசு டிரான்ஸ்லேட் தாங்க நான் ட்ரை பண்ணுவேன் தமிழ்லே பேசுறதுக்கு. ஓகேவா? இன்றைக்கு நான் கதைக்கிற வந்து லிகோரிஸ்ட் பொடி லோஷனை பற்றி. லிகோரிஸ்ட் பொடி லோஷன் அதிமதுரம் லிகோரிஸ் ஒரு மருத்துவ மூலிகை. அதிமதுரத்தின் மருத்துவ குணங்கள் அனைத்தும் உலகத்தில் எல்லா மருத்துவ முறையிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதிமதுரத்துக்கு அதிங்கம், மதுகம், அட்டி ஆகிய வேறு பெயர்கள் உண்டு. இனிப்பை சுவை அதிகம் இருப்பதால் அதிமதுரம் போன்ற பெயர்களும் உண்டு. இதற்கு இனிப்பு வேர் என்பதை குறிக்கும் விதமாக லிகோரிஸ் எனும் பெயர் இதன் பேருக்கு உண்டு. இதுல மருத்துவ பயன்பாடுகள்னு சொன்னா இனிப்பு சுவை, அது மட்டும் இல்ல குளிர்தன்மையும் அடையாளம். கண் நோய்க்கு, எலும்பு நோய்கள், மஞ்சள் காமாலை, இருமல், சளி, தலைவலி, புண் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது அதிமதுர வேர் சான்ற சேவை. காக்கை வலிப்பு, மூக்கில் ரத்தம் வடிதல், படத்தாமரை, வீக்கம், அசதி, நரம்பு தளர்ச்சி போக்குவதை, ஆண்மை குறைவும் பிரச்சனைக்கு அதிமதுரம் அருமருந்தாக பயன்படுத்தும். அதே மாதிரி வயிற்றுப்புண், வாந்தியை குணப்படுத்துவது சான்று. அதிமதுரம் எப்படி எடுப்பது? சாதாரணமா பக்க விளைவுகள் என்ன, அளவாக எடுத்தால் என்ன நன்மை கிடைக்கும்? அதிமதுர மூலிகை முக்கியமானது. புதுவிதமான இனிப்பை கொண்டிருக்கும். இதன் எப்படி எவ்வளவு எடுத்துக்கொள்வது என்பதை பார்க்கலாம். அதிமதுரம் என்றும் மூலிகை எல்லா மருத்துவ முறையிலும் பயன்படுத்துகிறது. இதே போன்று அநேக நோய்களும் நீக்கிவிட முடியும். நவீன ஆய்வின் மூலம் வைரஸ் கிருமிகளை அழிக்கும் சக்தியை அதிமதுரத்திற்கு உள்ளதாக ஆய்வு கண்டெடுத்ததில் இந்த அதிமதுரத்தை எவ்வளவு அளவு எடுப்பது என்பதை நாம பார்ப்போம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணின வந்து அதிமதுரம். அதுல எக்ஸ்பிளைன் தான் உங்களுக்கு இந்த சொன்னது. அடுத்து வந்து இப்ப நான் உங்களுக்கு ஸ்கின் ஷேர் பண்ண வந்து லிகோரிஸ் பொடி லோஷன். சாதாரணமா நாங்க இன்றைக்கு பார்த்தது பொடி லோஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முன்னுக்கு லிகோரிஸ் என்னன்னு தான் உங்களை விளங்கப்படுத்தினேன். இவங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், பேச்சஸ், இதனால எங்களோட பொடி வெவ்வேறு இடங்களிலும் ஒவ்வொரு நிறமாக உள்ளது. உடம்பில் கை, கலத்து, கால், அதே மாதிரி இது அத்தனைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது லிகோரிஸ்ட் பொடி லோஷன் கிரீம். இது விஞ்ஞான முறையில் சொல்றேன்னு சொன்னா வல்மி என்றும் அழைக்கப்படும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ப்போம்
சரி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். வெயில்ல நிக்கிறவங்க இல்லையா, சாதாரணமா நாங்க வெயில்ல நின்றா வெவ்வேறு கலரா எங்களுக்கு மாறும். வெவ்வேறு கலர் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடி நிக்கிறவங்க, சாதாரணமா நாங்க ஒரு பிக்னிக் போன கடல்கள்ல இருந்துட்டு வர டைம்ல வெயில் நேரங்கள்ல அப்படி இருக்க போல எங்கட கை ஒரு கலர், கால் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர், அப்படி எங்களுக்கு மாற்றும். இதே மாற்றத்தை தவிர்த்து கொள்வதற்கு லிக்கோரிஸ்ட் கிரீம் உதவும். அடுத்தது பார்ப்போம். வயதான தோற்றத்தை இல்லையா, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. எங்களோட வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு லிக்கோரிஸ்ல உள்ள அடங்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்குள் இருப்பதால் வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி சர்மத்தில் ஈரலிப்பை பாதுகாக்க, அதே மாதிரி விதவிதமான நாங்க நிறமாவுறோம்னு சொல்லி ப்ளீச்சிங் உள்பட்ட ஒவ்வொரு பாடி லோஷன் யூஸ் பண்ற அப்படித்தானே. அந்த பாடி லோஷன் யூஸ் பண்றதால் எங்கட இந்த ஃபேஸ் வந்து ஒரு இது மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்கிட்ட ஒருத்தர் ஆர்டருக்கு கேட்ட, சிஸ் இப்படித்தான் நான் ஒரு வெள்ளையாகணும்னு சொல்லி மேலுக்கும் தான் என் ஃபேஸுக்கும் தான் ஒரு க்ரீம் ஒன்று ஆர்டர் பண்ணினேன். அவங்க ஆர்டர் பண்ணி 7 இயர்ஸா யூஸ் பண்ணிக்கொண்டு வராங்க. அதை நிப்பாட்டின சரிக்கு அவங்களோட ஃபேஸ்ல கால் கையில எல்லாம் அந்த அந்த கோழி இந்த தோல் கலருது எப்படி, அதே மாதிரி அவங்களோட ஃபேஸ்ல கை கால்ல எல்லாம் தோல் போகுமா. இதுக்கு என்ன ரிசல்ட்ன்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், இப்ப இவங்க 7 இயர்ஸா அதை யூஸ் பண்ணிக்கணும் வராங்களே, இப்ப என்னோட பாடி லோஷனுக்கு ஒரே அடியில அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, அது எனக்கு ஷுவர். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டாக்டர்கிட்ட இதுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட எடுங்க, நான் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தாரேன். ஏன்னு சொன்னா வெவ்வேறு கலர் வர காரணமே அதனாலதான். அதை தவிர்க்கிறதுக்கு ஆரோக்கியமான சர்மம் எங்களுக்கு லிக்கோரிஸ் மூலம் இருக்கிறது. அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங், லிக்கோரிஸ்ல உள்ள மாய்ஸ்சரைசிங்னா சர்மம் மெதுவாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. அடுத்தது பார்ப்போம், அதிமதுரத்தின் அற்புதமான 5 அழகு நன்மைகள். அதிமதுர சாறு பாரம்பரிய மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்துகிறது. இது பல உடல் நல பிரச்சனைகளையும் குணப்படுத்துகிறது. தொண்டை புண் மற்றும் நாசி நெரிசலுக்கு சிகிச்சையாக இயற்கையாக தீர்வாக பயன்படுத்தும் ஒரு பொதுவான மூலிகை அதிமதுரம். அதிமதுரத்தின் தண்டிலிருந்து பெறப்படும் வேர் பொடியாகும். லேசான மஞ்சள் நிறத்தில் கடுமையான வாசனையுடன் உள்ள இதில் கால்சியம் கொஞ்சம் தமிழ் எனக்கு தவறுது, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் புரதங்களை நிறைத்துள்ளன. அதிமதுரம் சக்தி வாய்ந்த மூலிகையில் ஒன்றாகும். இது அலர்ஜிகளை குறைத்தல், அலர்ஜின்னு சொன்னா எங்களுடைய ஸ்கின்ல வர அலர்ஜியை இந்த லிக்கோரிஸ்ட் கிரீம் நிறைய யூஸ் பண்ணலும். இப்ப சாதாரணமா இதுல அவங்களுக்கு எங்களோட ஷவர் ஜெல் பாடி வாஷ் பண்ணிட்டு நைட்டுக்கு இந்த லிக்கோரிஸ்ட லிக்கோரிஸ்ட பாடி லோஷனால யூஸ் பண்ற மூலம் அவங்களோட அலர்ஜியை இதுல குறைத்து கொள்ள இயலும். அதே மாதிரி முகப்பருக்களை எதிர்த்து போராட்டுதல், சருமத்தை பிரகாசமாக வைத்த, சருமத்தை மென்மையாக மாற்றுதல் உள்ளிட்ட நன்மைகள் சருமத்திற்கு வழங்குகிறது. அதிமதுரத்தில் தாவரவில் பெயர்
இது பல ஆண்டுகளாக பொக்கிஷமா பார்க்கப்படுகிறது. இதன் தவிர்க்க முடியாத மருத்துவம் மற்றும் அயன் நன்மைகள் அதிமதுரம் 5 அழகு நன்மைகள் இருக்கின்றது என்பதை அறிவோம். தோல் பிரச்சனையாகும். இதன் காரணமாக தோலில் கருமையான திட்டுக்கள் அல்லது புள்ளிகள் உருவாகின்றன. இது தோலில் நிறம் மற்றும் அமைப்பை சீராற்ற மாற்றும். அதிமதுர சாறு நிறமுகளை மாற்றி அமைக்கும் அதிசயமான செய்தி. சூரிய ஒளி அல்லது ஹார்மோன் மாற்றங்களை உருவாக்கும். அதே மாதிரி அதிமதுர பொடியில் பூசுவதால் இயற்கையாகவே கரும்புள்ளிகள் மற்றும் திட்டுக்கள் மறைந்துள்ளது. நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினது தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றது. சூரிய ஒளியில் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க லிகோரிஸ்ட இந்த கிரீம் நிறைய உதவும். அது வந்து சூரிய ஒளியில் சருமம் கருத்தோடு வயது முதிர்ந்த தோற்றம் ஏற்படும் அதிமதுரத்தில் கலவை உள்ளது. இது நிறமாற்றத்தை தவிர்க்க உதவும். அதே மாதிரி சருமம் முன்கூட்டியே முதிர்ச்சி அடைவதை தடுக்கிறது. தழும்புகளை குணப்படுத்துகிறது. அதே மாதிரி அலர்ஜியை குறைக்கிறது. கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. உங்களுக்கு தகவல்களை அளிப்பது மட்டும் இங்கு வழங்கப்பட்டுள்ள உள்ளடத்தில் நோக்கம் இதுகள்தான். அதே மாதிரி சில விஷயங்களை எனக்கு தெரிந்த அளவுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போனேன். உங்களுக்கு விளங்கிக்குமென்று நான் நம்புறேன். இது சாதாரணமா தினசரி பயன்பாடுத்துல உகந்தது. எப்பவும் யூஸ் பண்ணி கொண்டு போயிலும் அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. சாதாரணமா இது வந்து நைட்டுக்கு எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கொண்டு போயிலும் தினசரி பயன்படுத்தும் போது பளபளப்பான சருமத்தை அடைய உதவுகிறது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. இது வந்து லிகோரிஸ்ட பாடி லோஷன் 200 ml. கஸ்டமர் பிரைஸ் 3880 ரூபா. கம்பெனி பிரைஸ் 3480 ரூபா. இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 23. நாங்க சேல் ப்ராஃபிட் பண்ணினா 400 ரூபாய் எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதிமதுரத்துல நாங்க இப்ப பார்ப்போம் ஃபீட்பேக்ஸ். லிகோரிஸ் பாடி லோஷன்ல ஃபீட்பேக்ஸ் பார்ப்போம். ஃபீட்பேக் சாதாரணமா இது எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா அவங்களோட ஃபீட்பேக் ஒன்று போட்டிக்கிறாங்க. அவங்களோட இந்த பொடி வந்து ட்ரைனஸ் வந்து மொத்தமா குறைஞ்சிக்கிற வந்து இந்த பொடி லோஷனாலதான் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க டெய்லி இதை யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இப்ப சாதாரணமா நான் உங்களுக்கு நேரத்தோட சொன்னதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் செய்யறதுல, அந்த கடல்களுக்கு போயிட்டு வரதுல, எங்களோட சன்ஸ்போர்ட் அந்த வெயில் பண்றதுல எங்களோட முகத்துல உள்ள சேஞ்சஸ் பாருங்க. அதிமதுர பாடி லோஷன் யூஸ் பண்ணினதுலயும் நார்மல் ஸ்கின்னு இதுலயும் சேஞ்சஸ் பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணின மூலம் தான் இந்த சேஞ்சஸ் காட்டிக்குது. இது ஒரு ஃபீட்பேக் சொன்னொருத்தந்த. நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க.
அதே மாதிரிதான் ஒரு பொருள் அதே மாதிரிதான் நாங்க எந்த ப்ராடக்ட்டும் இன்னொருத்தருக்கு சேல் பண்ண முன்னுக்கு நாங்க பர்சனலா யூஸ் பண்ணி பார்க்கணும். நாங்க பர்சனலா யூஸ் பண்ணினா தான் அந்த ப்ராடக்டை வந்து இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாம நாங்க சும்மா போய்க்கு அவங்களோட கதைச்சதுக்கு அவங்களுக்கு அது என்னான்னு விளங்காது. ஏன்னா சாதாரணமா இது ஒரு கஸ்டமர் இந்த நாங்க அந்த எஃபெக்ட்ஸோட உள்ள லோஷனை நாங்க யூஸ் பண்ணதுல எங்களுக்கு நடந்த இது ஒருத்தர் தான் இது போட்டிக்கிற ஒரு இதான் அவங்க சொல்ற ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு முதல்ல நாங்க யூஸ் பண்ணி இருக்க வேண்டும். அப்பதான் சரியான ஃபீட்பேக் நம்பிக்கையா கொடுக்க இயலும். அதே அவங்க எஃபெக்ட்ஸோட பாடி லோஷன் எடுத்து யூஸ் பண்ணினதுல அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது. இது வந்து லிகோரிஸ் பாடி லோஷன் 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு யூஸ் பண்ணின தெரியுது. அவங்களுடைய ஸ்கின்னும் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கிறேன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. உண்மைக்கு ஹாப்பி ஆயிக்குது. ஸ்கின்னை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. உண்மைக்குமே இது என்ன ஃபர்ஸ்ட் ஜூம்ல நான் அட்டென்ட் பண்ணினது. சில பேருக்கு அது விளங்கினா எக்ஸ்பிளேஷன் விளங்கினோ இல்லையோ தெரியா. சில பேர் என்ன மெசேஜ் போட்டேன்னு நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் இது தானே கொஞ்சம் பயமாயிக்குது. அதுவும் நான் வரோன்னு சொல்லி வந்தேன். சிங்களத்தால சொல்றேன்னு சொன்னா මොන දේ කළත් අපි යම් දෙයකට බෑ කිව්වොත් අනිවාර්යෙන් බෑ තමයි. අපි කොච්චර try කළොත් ඉදිරියට යන්න පුළුවන් කියන දේ තමයි මම හිතන්නේ. සමහර අයට ඕක තේරෙනවද දන්නේ නැහැ. තේරෙන්නේ නැතුවත් දන්නේ නැහැ. விளங்கியோ தெரியா விளங்கலையோ தெரியா. தேங்க்யூ. உண்மைக்கே நான் என்னால இயலுமானதான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணி சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நான் மேலும் மேலும் இதை விட என்ன இதை ப்ரொடக்ட் லேர்னிங்க நான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ட்ரை பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் என்ன சரி மிஸ்டேக்னா சாரி. தேங்க்யூ. இல்ல தேங்க்யூ ஹப்சா சிஸ்டர். உண்மையில ஹப்சா சிஸ்டரை பத்தி எனக்கு ஒரு விஷயம் குறிப்பிடியது நான் நல்ல மாதிரி நினைச்சேன். எங்கட வந்து மெயின் டீம் ஒன்று இருந்துச்சு சிங்கள குரூப். அதுல வந்து அவர் நிறைய அவட டீம் மெம்பர்ஸ் அவட டீம் ஆட்கள் அப்படின்னு இல்லாம ஒரு பொதுவான ஒரு சேவையாக அழகா அந்த டீமை செஞ்சு கொண்டு போறாரு. அது சிங்கள டீம். சோ உண்மையில வந்து அவங்களுக்கு ஒரு முன்மாதிரி தான். ஏன்னா வந்து அவ சிங்கள மீடியம் உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன்லயே விளங்கும். ஆனா அவ அழகா எங்களுக்கு வந்து இன்றைக்கு லைகோரிஸ் பாடி லோஷனை பத்தின எக்ஸ்பிளனேஷன் ஒன்று வந்து. ஸோ ஜெசாக்கல்லா ஹை சிஸ்டர் உண்மையில வந்து நல்லா கிளியரா இருந்த. தேங்க்யூ. அதே மாதிரி ஹாஜர் சிஸ்டர் உங்களுடைய இன்றைக்கு மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்த இல்லாமல் நல்லா கிளியரா இருந்தேன். தேங்க்யூ. இன்னொரு மீட்டிங் நாங்கள் சந்திச்சோம். தேங்க்யூ.